ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்காக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீட் யூஜி ரோல் நம்பர், நேமு, கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனலாக உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுடைய ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி ரேங்க்கு, நீட் யூஜி மார்க்கு, உங்களுடைய கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, நேமு, அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி ரோல் நம்பர் இருக்குது. இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டது உங்களுடைய ரோல் நம்பர், தென் அப்ளிகேஷன் ரோல் நம்பர், நேமு, அதே மாதிரி நீட் மார்க் இருக்குது. ஸோ இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் பேசிஸில் நம்ம கவுன்சிலிங்கில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய இந்த ரேங்கை வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜிக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங்க்கு, அதுக்கப்புறம் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி, ஃபார்ம் டி, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு செக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரேங்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதுக்கு செக் பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுடைய ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் ஃபார்ம் டி அப்படின்றது கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபார்ம் டியில் நீங்கள் உங்களுடைய கேட்டகரி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி ரேங்க் பிரகாரம் இங்கே லாஸ்ட் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி டோட்டல் மார்க்கை வச்சு ஸோ கம்யூனிட்டி ரேங்க்கு என்ன கம்யூனிட்டி, நேமு, அப்ளிகேஷன் நம்பர் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ரேங்கை பொறுத்து நீங்கள் எப்படி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக எதனாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்காக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீட் யூஜி ரோல் நம்பர், நேமு, கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனலாக உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுடைய ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி ரேங்க்கு, நீட் யூஜி மார்க்கு, உங்களுடைய கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, நேமு, அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி ரோல் நம்பர் இருக்குது. இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டது உங்களுடைய ரோல் நம்பர், தென் அப்ளிகேஷன் ரோல் நம்பர், நேமு, அதே மாதிரி நீட் மார்க் இருக்குது. ஸோ இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள்.